இயேசு மகிமை என்று சொன்னார். ஓ, தன்னுடைய பாடுகளை இயேசு மகிமை என்று சொன்னார். என் பிள்ளைகளுக்காக நான் படப்போகிற இந்த பாடுகள் எனக்கு மகிமை, எனக்கு மகிமை. ஆகவே இந்த பாடுகளை நான் படப்போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மகிமை அடைய போகிறேன். இப்போ ஒரு வசனம் சொல்றேன், கேட்டோன்னு நீங்க கை தட்டணும். என் மகிமையை நான் வேறொருவனுக்கும். அடுத்த வசனம் வாசிப்போம். இட்ஸ் a very interesting fact. அது வாசிங்க. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. நல்லா பாருங்க தயவு செய்து எல்லாரும் பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை தேவன் எப்படி நிறைவேற்றுவார் இந்த வசனத்துல இருக்கு. துவக்கத்திலே அவருடைய சீஷர்கள் அறியவில்லை. சுத்தி இருக்கிறவன் இந்த அவர் கழுதையை கூட்டிட்டு வான்னு சொன்னப்ப ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனம் தான் இப்ப நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியல. அடுத்து இயேசு மகிமை அடைந்த பின்பு, இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட. மகிமை அடைதல் என்றால் என்ன தெரியுமா? மகிமை அடைதல்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. மரிப்பது, சாவது, அதுதான் மகிமை. இயேசு மகிமை மகிமை மகிமைன்னு பேசும்போதெல்லாம் எதை பேசினார் தெரியுமா? சிலுவையில அடி வாங்க போறத, இயேசு சிலுவையில சாக போறத பேசினார். அதைத்தான் இயேசு பேசினார். இயேசு மகிமை அடைந்த பின்பு என்ன அர்த்தம்? இயேசு சிலுவையிலே மரித்த பின்பு. இந்த மகிமை என்ற வார்த்தையை நீ அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் பல வசனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். ஏனென்றால் அந்த வசனத்தை அடுத்த வசனம் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்திலே நான் போகும்போது இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போக விரும்புகிறேன். வாசிப்போம். 23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. பாருங்க, சிலுவைக்கு போறாரு. இயேசு என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் மகிமைப்படும், சிலுவையில் அறையப்படும் வேலை வந்தது. மகிமைப்படுதல் என்பது அவர் உயிர்த்தெழுதலை பேசவில்லை, அவர் சிலுவையில் அறையப்படுவதை பேசினார். எப்படி சார் சாகரத்தான் மகிமைன்னு பேசினார்? உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து வாசிங்க, தெரியும். இதோ மனுஷகுமாரன் மகிமைப்படும்படி வேலை வந்தது. அடுத்த வசனம், மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகி மிகுந்த பலன் கொடுக்கும். தன்னுடைய சாவை இயேசு மகிமை என்று சொன்னார். தன்னுடைய தியாகத்தை இயேசு மகிமை என்று சொன்னார். ஓ, தன்னுடைய பாடுகளை இயேசு மகிமை என்று சொன்னார். என் பிள்ளைகளுக்காக நான் படப்போகிற இந்த பாடுகள் எனக்கு மகிமை, எனக்கு மகிமை. ஆகவே இந்த பாடுகளை நான் படப்போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மகிமை அடைய போகிறேன். இப்போ ஒரு வசனம் சொல்றேன், கேட்டோன்னு நீங்க கை தட்டணும். என் மகிமையை நான் வேறொருவனுக்கும். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகிமை என்றால், பாடு என்றால், என் மகிமையை நான் யாருக்கு தரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? என் பாடுகளை வேற எவனுக்கு நான் தரவே மாட்டேன். ஒருத்தன் வந்து, ஐயா நான் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறேயா, ஐயா நான் வந்து கால் வலியோட ஊழியம் செஞ்சிருக்கேயா அப்படின்னா இப்ப அவர் பாடுகளை பத்தி சொல்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, அவர் மகிமையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? திருடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டார், என் பாடு யாருக்கு நான் ஷேர் பண்ணவே மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு ஒட்டுமொத்த பாடம் நான் தான் சகிப்பேன். என் மகிமையை நான் வேற ஒருத்தருக்கு தரமாட்டேன். நாங்களாம் அவர் மகிமையை தொடரதே கிடையாது. எல்லாம் அவர் பாடல தான் நாங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த மனுஷனெல்லாம் தாம் பாடுகளை பேசுகிறானோ அவன் வந்து தன்னுடைய மகிமையை பேசிக்கிட்டு இருக்கிறான். என் அன்புக்குரிய தேவஜனமே, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் பாருங்க, அவங்க அப்படியே பாடுகளை பேசினாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவர் பெரிய தியாகசீலன்னு சொல்லிட்டு வரியா? நீ என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற? பாடுகளின் மொத்த உருவமாகிய இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீ வேறொரு ஊழியக்காரனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய். You are sharing God's glory with some other ministers of God. நீ அதை பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அவர் வட இந்தியாவில் பெரிய தியாகசீலருங்க. கொஞ்சம் மகிமையை பேத்து என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க வட இந்திய ஊழியர் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி சில ஊழியர் சொல்றாங்க, நாங்கள் பட்ட பாடுகள் அப்படின்னு அவரு கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிறாரு? பேத்து எடுத்துக்கிறாரு.
இயேசு தெளிவாய் சொன்னார், என் மகிமையை, மகிமைன்னா எல்லாம் நினைச்சாங்க வந்து வந்து கை தட்டுறது, அவர் உயர்த்தப்படுறது. ஒரு ஊழியக்காரன் வந்து ஜனங்கள் மத்தியில் அப்படியே குளோரிஃபை ஆனால் கடவுளுக்கு பிடிக்காது சார். எனக்கு ரொம்ப நாளாக அந்த கொஸ்டின் இருந்துச்சு. நான் கேட்டேன், ஆண்டவரே, ஒரு ஏழை விவசாயி தாம் படிக்காட்டினா கூட தாம் பிள்ளையை படிக்க வச்சு அவன் IAS கலெக்டர் ஆன உடனே அவன் மகிமைப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஒரு சாதாரண மனுஷன் கூட அந்த பிள்ளையோட மகிமையை பார்த்து சந்தோஷப்படும் போது நீங்கள் எப்படி ஆண்டவரை சொல்லியிருப்பீங்க, என் மகிமையை நான் யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் செல்ஃபிஷான ஆளு கிடையாது. நிச்சயமாக இந்த வசனத்துக்கு இந்த அர்த்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு விவசாயி தாம் பிள்ளை தன்னை விட மகிமைப்படுறத என்ன செய்வான்? இன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அவனை பெற்ற நாளை விட அவனை சான்றோன். உங்க பிள்ளையா அது? சே, உங்க பிள்ளைய வந்து நீங்க பெற்று கொடுத்து வச்சிருக்கணுங்க, என்னமா பேசுறாரு? அவனை பெற்ற நாளை விட அந்த நாள் சந்தோஷமானது. என் அன்புக்குரியவர்களை, ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். மனுஷி, ஒரு மனுஷன் தான் பிள்ளை மேல இருக்கும்போது சந்தோஷப்படுறான். ஆனால் கர்த்தர் நீங்க மேல இருக்கிற பார்த்து ஒரு நாள் கோவப்பட மாட்டார். அவர் மகிமன் சொன்னது புகழ்வல் அல்ல, புகழ்ச்சி அல்ல. அவர் மகிமன் சொன்னது நீங்க மேல உயர்த்தப்படுறது இல்லை. அவர் மகிமன் சொன்னது சாகிறது. அவர் மகிமன் சொன்னது அடி வாங்குறது. அவர் சொன்னாரு, டே நீ அடி வாங்க கூடாதா, நீ சாக கூடாதா, நான் உனக்கு தரமாட்டேன்டா. அதனாரு கை தட்டி தரமாட்டேன், நாங்க கேட்டாலும் தரமாட்டாரு. கை தட்டு.